எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் மடவை மீன் குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. மண் சட்டி சிம்மில் வச்சு சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சீரகம், சோம்பு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் பூண்டையும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது கூடயே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து வதக்கி விடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல மணமாகவும் இருக்குங்க. இது கூட 2 தக்காளி எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நம்ம மண் சட்டியில் சிம்மில் வச்சு வதக்கிறதுனால தக்காளியும் வெங்காயமும் வதங்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்க. ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக அடுப்பு எரிக்க வேண்டாம், ரொம்ப மெதுவாகவே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வதங்கிறதுக்குள்ளார நம்ம மீன் ரெடி பண்ணிடலாம். இப்போ மடவை மீனை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக உப்பு, ஒரு அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. உள்ளுக்குள்ளாரெல்லாம் உப்பு காரம் பிடிக்கிற மாதிரி நல்லா தடவி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயமும் இன்னமும் நம்மளுக்கு வதங்கலைங்க. அதுக்குள்ளே நம்ம புளி ஊற போட்டுடலாம். புளி ஒரு எலுமிச்சை சைஸ் அளவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமே ஊறிடுங்க. நீங்கள் சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நம்மளுக்கு தக்காளியும் வெங்காயமும் நல்லா சட்டியில் ஒட்டாத அளவுக்கு வதங்கி வரணுங்க. அப்போ தான் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் பச்சை வாசமும் இருக்காது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நல்லா 2 வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து புளியை கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சதை இப்போ நம்ம இந்த கிரேவியோடு சேர்த்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட போகிறோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அதுக்கப்புறமா மூடி வைங்க. மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். குழம்பு நல்லா கொதி விட்டுரும். ஓரளவுக்கு கொதி விட்டுருச்சு. இப்போ மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு திறந்து பாருங்கள். குழம்பு நல்லா கெட்டியாகி வந்துடும். இந்த அளவுக்கு. இதுக்கப்புறமா ஒரு அரை மூடி தேங்காயை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 2 நிமிஷம் கொதித்தா கூட போதுமானதுங்க. தேங்காய் பால் ஊற்றி சமைச்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு. இப்போ நம்மளுக்கு குழம்பு ஓரளவுக்கு நல்லா கூடி வந்துருச்சுங்க. இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மடவை மீனை இதோடு போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதித்தா போதும். மண் சட்டியில் கொதி விடும்போது அது அடுப்பை ஆஃப் பண்ணனாலும் ஒரு 10 நிமிஷம் கொதிக்குங்க. அதனால நீங்கள் 2 நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா மீனெல்லாம் முழுகிற அளவுக்கு மீனை நல்லா அழுத்தி கொடுங்க. அதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. ஒரு சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்ச அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 பல் பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நல்லா வதக்கி கொடுங்க. இந்த மாதிரி ஒரு தாளிப்பு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாயினுடைய ஸ்மெல் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. இப்போ நம்மளுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், இருந்தாலும் எப்படி கொதிக்குதுன்னு பாருங்கள். இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நம்ம தாளிப்பு கூட மிளகாய்த்தூள் சேர்த்து அந்த குழம்புல சேர்க்கும்போது ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த குழம்புல எல்லா பக்கமும் போகிற மாதிரி மீன் உடஞ்சிராமல் கலந்து விடுங்க. வாங்க, இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூடான சாப்பாட்டோட சாப்பிட்டு பார்க்கலாங்க. இந்த மடவை மீன் குழம்பு உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சுடுதுங்க.
நல்லா சூடான சாப்பாட்டோட மடவை மீன் குழம்பு எப்பா ரொம்ப அருமையாக இருக்குங்க. எல்லோரும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.